பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 19, இறை வார்த்தை 26. இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த பலிபீடத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நாளிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் உலாவுவீர்கள் என்பதை நான் நம்புகின்றேன், விசுவசிக்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் விசுவசித்தால் கடவுளுடைய வல்லமையை காண்பீர்கள். கடவுளுடைய வல்லமை உங்களுக்கு தேவைப்படுகின்றது. கடவுளுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய வேளையிலே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். எனவே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்து உங்களை தேடி வந்திருக்கின்றார். அவர் மரித்த தெய்வம் அல்ல, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். நமது தெய்வம் உயிருள்ள தெய்வம். நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட நடக்கக்கூடிய தெய்வம். நமது சார்பாக நின்று சாத்தானை அழித்த தெய்வம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கடன் பத்திரங்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் எடுத்து மாற்றிய தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை கற்களை அவருடைய சிலுவையை கொண்டு அவர் முழுவதுமாய் எடுத்து மாற்றி நமக்கு விடுதலை கொடுத்த ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். கடவுளுடைய வல்லமை சிலுவையை உற்று கவனிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படும் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். எனவே தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, மனிதர்களால் இந்த உலகத்தில் இயலாதது எது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று அவர் சொல்லுகின்றார். சில நேரங்களில் நம்முடைய சொந்த புத்தியினால், சொந்த நாட்டத்தினால் சில காரியங்களை நாம் செய்யலாம். அதில் தோல்வி வரும் பொழுது நாம் துவண்டு விடுகின்றோம், விழுந்து விடுகின்றோம். நம்மால் எழுந்து அதிலிருந்து வர முடியவில்லை. அதில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலாய் இருக்கலாம், சிறிய பொறுப்புகளில் இருக்கலாம், அல்லது சிறிய கடைகளை நீங்கள் ஆரம்பித்து இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, முதலில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆய்ந்து அறிந்து பாருங்கள், இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கின்றதாம். உண்மையிலே ஆண்டவர் இந்த தொழிலில், இந்த வியாபாரத்தில், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே, என்னுடைய செயல்களிலே அவர் செயல்படுகிறாரா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது. செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி தான். பாருங்கள், தாவீது ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதராக இருந்தார். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கக்கூடியவராய் இருந்தார். ஆண்டவரை எப்பொழுதும் கண் முன்பாக வைத்திருந்தார். அவருடைய வலப்புறத்தில் ஆண்டவரை அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்தார். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய புயம் அவனோடு கூட இருக்கும் என்று சொல்லி செல்கின்ற இடமெல்லாம் வெற்றியை கொடுத்து அனைத்து இடங்களையும் சொந்தமாக்கி கொண்டார். இதுதான் கடவுளுடைய வல்லமை. அதே போல் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும், என் ஆண்டவரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்றால் கடவுளுடைய மகிமையை, கடவுளுடைய வல்லமையை இந்த நாளில் நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அன்னை மரியாள் சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு தெரியும், ஆண்டவராகிய கடவுளால், தந்தை கடவுளால் எல்லாம் இந்த உலகத்தில் முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே தான் அவர் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டார். அந்த பரிசுத்த உடலிலே ஆண்டவர் தன்னுடைய மகனை பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பரை தரக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு
இயேசுவுக்கு கடவுள் கொடுத்தார். அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அன்னை மரியாள் நான் மீட்பரை காண்பேன் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினார். எனவே தான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமையே. கடவுளுடைய வல்லமை நம்மோடு கூட இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களுக்காக நாம் பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை சபித்து விட்டு மற்றவர்களை ஏமாற்றிவிட்டு மற்றவர்களை பற்றி தவறாக தம்பட்டம் அடித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோமே என்றால் நமது நேரம் வரும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை செயல்படாது, சாத்தானுடைய வல்லமை தான் செயல்படும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதன் பிறகு அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை உங்களிடம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எந்த சூழ்நிலையிலும் மானிடர்களை நம்பக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லவர்கள் தான், ஆனால் யாரையும் நம்பாதீர்கள். திருப்பாடல்கள் 146வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் என்று. நம்மை மீட்க இயலாத மானிட மக்களை ஒரு காலமும் நாம் நம்பக்கூடாது. அவர்கள் நம்மை அழிப்பதற்காக சில திட்டங்களை தீட்டிக் கொண்டு நமது குடும்பத்திற்கு எதிராக செயல்படுவார்கள். அதை சில நேரங்களில் நம்மை வைத்து கூட அவர்கள் செயல்படலாம். அப்படிப்பட்ட அனுபவம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கடவுளின் வல்லமையின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் கடவுளால் மட்டுமே எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். தொடக்க நூல் 8வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதரின் இதய சிந்தனையை இளமையில் இருந்தே தீமை உருவாகின்றன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனிதனுடைய சிந்தனையில் தீமை நிறைந்து இருக்கிறது. ஏனென்றால் அது கடவுளுடைய சிந்தனை அல்ல, மனிதருடைய சிந்தனை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அநேக பேர் இந்த உலகத்தில் சுயநலத்தோடு இருக்கிறபடியினால் தான் இந்த வாழ்க்கை மிகவும் ஒரு கசப்பாக இருக்கின்றது, ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், அல்லது நம்மை நம்பியவர்களை நாம் ஏமாற்றி கைவிட்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவனமாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்தால் மட்டுமே நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். எரேமியா 20வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன், நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர் என்று அழகாக தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகின்றார். எனவே ஆண்டவர் நம்மை ஏமாற்றவில்லை, ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகின்றார். ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை நாம் புரியாமல் இருக்கிறபடியினால் தான் சில நேரங்கள் ஏமாந்தது போல தெரியும். கடவுளின் வல்லமை மீது நம்பிக்கை வைப்போம், கடவுளை கண் முன்பாக வைத்து நடப்போம், மீட்பரை காணக்கூடிய பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுப்பார். இந்த நேரத்திலே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். நீரே பரிசுத்த தெய்வமாய் இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலே உமது வல்லமையை புரிந்து கொள்ளவும் தந்தையிடம் எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றீர். உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உம் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இதுவரை மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து அலைந்து திரிந்த நாட்கள் போதும். உமது இரக்கம் மிகவும் பெரியது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இளமையில் இருந்தே தீமையை விதைத்திருந்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை நாங்களே அறியாமல் இருக்கின்றோம். எங்களை பக்குவப்படுத்திடுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. உமது இரக்கத்தினால் எங்களை மீட்டுவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்து ஒவ்வொருவரிடமும் உமது வல்லமையை வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து
எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வல்லமையை புரிந்து நாம் இந்த நாளில் நடப்போம். கடவுள் நம்மை பலப்படுத்துவார். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.